அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அமீன் அக்மலுக்கு ரொம்ப பிடிச்ச சக்கரை பொங்கல் தான் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணியிருந்தேன். 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 1:4 ரேஷியோவில் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் பாலும் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 4 ஏலக்காய், நல்ல கம்மன்னு வாசமாக இருக்க மாதிரி பசுனை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் வெல்லம் கரைகிறதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா கொதிக்க வச்சு கரைச்சிக்கலாம். இப்போது குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெள்ளைப்பாக வடிகட்டி ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் உப்புமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கொதிக்க விட்டுட்டு முந்திரி, திராட்சை அதெல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம். முந்திரி வீட்டில் இல்லை, அதனால் கருப்பு திராட்சை மட்டும் இருந்துச்சு, அதை போட்டு தாளித்து அப்படியே எடுத்து பொங்கலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். பொங்கல் ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா மதியானம் சாப்பிட்றப்ப ரொம்ப கட்டி மாதிரி ஆயிரும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா மதியம் சாப்பிட்றப்ப நல்லா சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணி கொடுத்த உடனே ஒரு நிம்மதி வரும் பாருங்கள். அப்பா முடிச்சிட்டோம் அப்படின்னு நல்லா சூப்பர் ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டுட்டு வெளியே போய் நின்னாச்சு. வெளியே நல்லா ஜில்லுன்னு காற்றடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ நீங்கள் என்ன லஞ்சுக்கு பேக் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.